வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்தில் சில சத்தியங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? புளிப்பு என்பது எப்பொழுதும் நற்செய்தியை அல்ல, பாவத்தை மட்டுமே குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவத்தை முக்கியத்துவப்படுத்தி அதுதான் சத்தியம் என்று சொல்லுவது தவறு. அதனைத் தொடர்ந்து இன்று நாம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தம் தானா? இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? எலியா முந்தி வந்தாயிற்று என்பதன் கருத்து என்ன? இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தின் காட்சி எப்படி இருக்கிறது? விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை இயேசு எவ்வாறு உணர்த்தினார்? அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களுக்கு முன்னாலே மறுரூபமானதை குறித்து சிந்திக்க துவங்கினோம். உயர்ந்த மலையின் மேலே அவர்கள் தனியாயிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அது ஏன் அவ்வாறு பிரகாசித்தது என்றால், அது வெளியே இருந்து அவரை பிரகாசிக்க வந்த ஒரு ஒளி அல்ல, உள்ளிருந்து வெளிநோக்கி வந்த ஒளி என்று நாம் சிந்தித்தோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, எலியாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருப்பது அவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் பிரதிநிதியாய் கூறப்பட்டிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதியாய் நிற்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த மறுரூபமான சம்பவத்தை குறித்து லூக்கா சொல்லும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து பேசிக்கொண்டார்கள் என்று கூறுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல மோசேக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும். ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பது மோசே அறிந்த ஒரு சத்தியம். எல்லா தீர்க்கதரிசிகளுமே அவருடைய பாடு மரணங்களை குறித்தும் தொடர்ந்து அவர் அடையப் போகிற மகிமையை குறித்தும் கூறியிருக்கிறார்கள். வசனங்கள் 5, 6 பாருங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். எப்பொழுதும் போல பேதுருவே மற்றவர்கள் சார்பாக இங்கேயும் பேசுகிறார். என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறியாத நேரத்திலேயும் பேதுரு பொதுவாக பேசுகிற ஒருவராயிருக்கிறார். அநேக வேளைகளிலே அவருடைய வார்த்தைகள் அவசரப்பட்டு கூறிய வார்த்தைகளாக நாம் பார்க்கலாம். சரி, மார்க் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே அங்கே மைய பொருளாக காண்பிக்கப்படுகிறார். அவருடைய வார்த்தையே இறுதியானதாக இருக்க வேண்டும். மோசேயையோ எலியாவையோ அவருக்கு இணையாக நாம் வைக்கவே முடியாது. வசனம் 8 பாருங்கள். உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இயேசு ஒருவரை தவிர என்ற வாக்கியம் மிக அருமையான ஒரு வாக்கியம் இல்லையா? சுவிசேஷங்களிலே சொல்லப்படும் அற்புதமான ஒரு தலையங்கம் மட்டும் அல்ல இது. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் இயேசு ஒருவரை தவிர என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும். வசனம் 9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். கவனித்தீர்களா? இங்கே இயேசு சொல்வது என்ன? இந்த சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பேச வேண்டும். மறுரூபமான அனுபவம் யாரையும் ரட்சிக்கிறதில்லை. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் அதுதான் அடைய வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைவதற்கு
இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வாயிலாக கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தனது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இணைத்தே கூறுகிறார். மார்க் 9:10 மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, நான் பார்க்கிறது போல சீஷர்களுக்கு இந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழும்புவது என்பதை குறித்து எதுவுமே தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நேரத்திலேயும் அவர்கள் அவர் வைக்கப்பட்ட கல்லறைக்கு ஓடினார்கள். உயிர்த்தெழுந்த ஒரு இரட்சகரை சந்திப்பதை குறித்து அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உயிரோடு இருக்கிற ஒருவரை பார்க்கும்படியாக யாருமே கல்லறைக்கு செல்வதில்லை, இல்லையா? சரி, வசனங்கள் 11-13 வரை பாருங்கள். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே, அதெப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நாம் பார்ப்பது என்ன? எலியா முந்தி வர வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவினாலே ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியவில்லை என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது தவறு என்பதை தெளிவுபடுத்தத்தான் இயேசு இவ்வாறு கூறுகிறார். எலியாவின் அதே ஆவியுடையவராகத்தான் யோவான் ஸ்நானகன் வந்தார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் யோவானே தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாய் இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அவருடைய முதல் வருகையிலே ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அவருடைய முன்னோடியாக எலியா வர வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது வருகையிலே தான் நிறைவேறப் போகிறது. மறுரூப மலையிலே உன்னதமான இந்த காட்சியை கண்ட நாம் மலை அடிவாரத்திலே முற்றிலும் தோல்வி கண்ட சீஷர்களை சந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மார்க் 9:14-18 வரை. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தன செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதுகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். மார்க் 9:19 பாருங்கள். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். எத்தனை அருமையான ஒரு வாக்கியம் இது! அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அநேக வேளைகளிலே நாமும் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற மனிதர்களை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறதை தவிர மற்றும் எத்தனையோ காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறவர்களாயிருக்கிறோம். வசனங்கள் 20-22 வரை பாருங்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, இது மிகவும் கேடான ஒரு நிலைமையாயிருக்கிறது. கதரேனருடைய நாட்டிலே கல்லறையிலே இருந்த அந்த பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனை பார்க்கிலும் இவன் பரவாயில்லை. ஏனென்றால் அவன் முதிர் வயதுடையவனாகவும் அதிகமான காலம் பிசாசின் பிடியிலே வாழ்ந்தவனாயும் இருந்தான். எனவே அதை ஒப்பிடும் பொழுது இவன் பரவாயில்லை. எனவே இந்த தகப்பனார் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே தனது மகனை குறித்து சொல்கிறார். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய தேவைகளை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். வசனம் 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை பார்த்து விசுவாசிக்கும்படியாக கூறுகிறார். அந்த சிறுவனுடைய நிலைமைக்கு ஏதாவது ஒரு வகையிலே இந்த தகப்பனார் பொறுப்பானவரா? பிரியமானவர்களே, ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் என்ற கேள்விக்கு அங்கே இடமே இல்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். அங்கே கேள்வி என்னவென்றால், நீ விசுவாசிக்க கூடுமானால் என்பதுதான். எனவேதான் இயேசு அந்த தகப்பனாரை பார்த்து
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கூறினார். வசனம் 24 பாருங்கள். உடனே பிள்ளைகளின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அருமையானவர்களே, இப்படி நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த மனிதன் இருந்தாலும் முதலாவதாக தான் விசுவாசிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்கிறான். இரண்டாவதாக தன்னுடைய விசுவாசம் எவ்வளவு குறைவான ஒரு விசுவாசம் என்பதையும் உள்ளமுடைந்து அவன் ஒத்துக்கொள்கிறான். வசனங்கள் 25 முதல் 27 வரை பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஒருவேளை நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். இங்கே செத்துப்போனவனை உயிரோடு எழுப்புவது போல இவனையும் இயேசு கிறிஸ்து குணமாக்கினாரா என்ற கேள்வி வருகிறது. ஆம், அந்த அளவுக்கு அவன் கேடான நிலைமையிலே தான் இருந்தான். ஆண்டவர் அவனை குணமாக்குகிறார். வசனங்கள் 28, 29. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலிலே இங்கே உபவாசத்திலும் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இது மிக பழமையான பிரதிகளிலே காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் குறிப்பாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வசனங்கள் 30, 31. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். கவனித்தீர்களா? மீண்டுமாக இங்கேயும் பார்க்கிறோம், அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 32. அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவது என்பதை குறித்து அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே அவர் தன்னுடைய சொந்த மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்படி ஒன்றும் அறியாமல் அவர்கள் தொடர்ந்து இருந்ததை விட அதை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டு அறிந்திருக்கலாமே என்று நினைக்கலாம். அருமையானவர்களே, அவருடைய மரணத்தை குறித்து அவர் ஒருமுறை அறிவித்த பொழுது தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்பதை குறித்து தர்க்கித்து கொள்ள அவர்களுக்கு தைரியம் இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து அவரிடத்திலே கேட்க அவர்களுக்கு தைரியம் இல்லை. சரி, வசனங்கள் 33 முதல் 35 வரை பாருங்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாயிலும் முதல்வனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாயிருக்க கடவன் என்று சொல்லி. பார்த்தீர்களா? ஒருவன் பெரியவனாயிருக்க வேண்டுமென்றால், முதல்வனாயிருக்க வேண்டுமென்றால் அவன் எப்படிப்பட்டவனாயிருக்க வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக இயேசு இங்கே விளக்குகிறார். வசனங்கள் 36, 37 வாசிக்கிறேன். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு பிள்ளையை முன்னாலே நிறுத்தி அவர் கற்றுக் கொடுக்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு காரியம், இயேசு ஒரு சிறு பிள்ளையை எடுத்து நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு இவற்றை கூறினார். வசனங்கள் 38 முதல் 41 வசனம் வரை பாருங்கள். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே
என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து சொல்லும் பொழுது அவனை ஒரு பெண்ணைப் போலத்தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே யோவானுக்கு இருக்கிற வைராக்கியத்தை கவனித்தீர்களா? ஊழியங்களுக்குள்ளே ஒற்றுமையை குறித்து சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே என்று சொல்லுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியங்களுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே ஒற்றுமை தேவையானதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யப்படும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவரை பின்பற்றுகிறவர்களாலே எதிர்க்கப்பட முடியாது. இன்றைக்கும் பல காரியங்களுக்கு இயேசுவின் பெயர் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அவருடைய நாமத்தினாலே காரியங்கள் செய்யப்படுகிறதில்லை. வசனம் 42, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இப்பொழுது மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அந்த சிறு பிள்ளையினிடத்திலே வந்து சிறு பிள்ளையை தூக்கிக் கொள்ளுகிறார். குழந்தை மென்மையானதுதான். ஆனால் யாராவது இந்த குழந்தைகளுக்கு இடரல் உண்டாக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவனுடைய கழுத்திலே இயந்திரக்கல்லை, அதாவது கிரைண்டரை கட்டி கடலிலே ஆழ்த்துவது நல்லது என்கிறார். பெற்றோரோ மற்ற பெரியவர்களோ ஆசிரியர்களோ சிறு பிள்ளைகளுக்கு மாதிரியாய் இருக்கும்படியாகவே எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையினாலோ வாழ்க்கையினாலோ சிறு பிள்ளைகளுக்கு தவறான மாதிரியாக அல்லது அவர்கள் வாழ்க்கைக்கு இடையூறான காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டால் அப்படிப்பட்டவர்களை ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்திலே அமிழ்த்து போடுகிறது அவர்களுக்கு நல்லது என்று சொல்கிறார். வசனம் 43 வாசிக்கிறேன். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நன்றாக கவனிங்கள். இங்கே நரகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்துதான். அநேகர் சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மிக மென்மையானவர், அவர் கொடூரமான காரியங்களெல்லாம் சொல்வதில்லை என்று சொல்கிறார்கள். அருமையான நண்பனே, நரகத்தை குறித்து பேசிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து பேசவில்லை, இயேசு கிறிஸ்து பேசினார். நரகம் என்று ஒரு இடம் இருக்கிறது என்பதை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது எப்படி இருக்கும் என்று அவர் விவரிக்கிறாரோ அதுபோலவே அது ஒரு இடம். வசனங்கள் 44 முதல் 46 வரை உள்ள பகுதி பல பழைய மார்க்கெழுதின சுசேஷத்தின் பிரதிகளிலே காணப்படுகிறதில்லை. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கரங்களை குறித்தும் கால்களை குறித்தும் கண்ணை குறித்தும் அவர் பேசுகிறார். வசனங்கள் 45 47 பாருங்கள். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். வசனம் 47, உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். கண்களை குறித்து ஏன் சொல்கிறார்? அநேக பாவங்களுக்கு கண் மூல காரணமாயிருக்கிறது. ஒரு உதாரணத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏவாள் முதலாவதாக அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாய் இருக்கிறது என்று தான் சொன்னாள். சரி, மார்க் 9 அதிகாரம் 49 50 வசனங்களை வாசிக்கிறேன். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமுள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இது மிகவும் உறுதியான தெளிவான வாக்கியங்கள். இங்கே உப்பை குறித்தும் நெருப்பை குறித்தும் வாசிக்கிறோம். இரண்டுமே சுத்தப்படுத்தும் காரியங்கள். நெருப்பிலே ஒன்றை போடும் பொழுது அதில் உள்ள அழுக்குகள் எரிந்து போய் நல்ல உலோகம் கிடைக்கிறது. உப்பானது கரைத்தேரைகளை நீக்குகிறதாக சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உப்பு இருக்கும் என்றால் நம்மை சுத்திகரிக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை தொடர்ந்து நடைபெறும் என்றால் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்திற்குள்ளே செல்கிறோம். இங்கே 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதாவின் எல்கைகளில் வந்தார் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டிருப்பது போல தொடர்ந்து செயல்படும் இயேசு கிறிஸ்துவை கவனிக்கிறோம். மார்க்கு பூகோள ரீதியான அநேக காரியங்களை சொல்வது நமக்கு ஆர்வம் தரக்கூடியதாக இருக்கிறது.
மார்க் 9:30 நாம் பார்ப்போம் என்றால், பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார், அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பார்ப்பது போல இறுதியாக அந்த இடங்களை விட்டு அவர் புறப்படுகிறார். இருந்தாலும் அவருக்கு பிரிவு உபசாரம் எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட எதையும் அவர் விரும்புவதும் இல்லை. இப்பொழுது அவர் யூதேயாவின் எல்கைகளிலே வருகிறார். அதாவது யோர்தான் நதியின் மறு கரையிலே, கிழக்கு கரை என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த பக்கத்திலே வருகிறார். இங்கேதான் நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த 10 பட்டணங்களின் இடம் இருக்கிறது. தெக்கப்போலி என்று சொல்கிறோம். மீண்டுமாக தொடர்ந்து அவர் யோர்தானுக்கு அருகிலே செல்கிறார். ஜனங்கள் அவரை நோக்கி தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். இப்பொழுது இறுதியாக எருசலேமை நோக்கி அவர் செல்லப் போகிறார். அவரை பகைத்து அவரை கொலை செய்ய காத்திருந்த எதிராளிகள் அவரை பின்பற்றியே வருகிறார்கள். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் 10 முதலாம் 2 வசனங்கள். அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையிலுள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்கைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, உண்மையாகவே இந்த கேள்விக்கான ஒரு பதிலை எதிர்பார்த்து அவர்கள் இந்த கேள்வியை கேட்கவில்லை. அவரை சோதிக்க வேண்டும் என்றுதான் இவ்வாறு கேட்டார்கள். திருமணத்தை குறித்தும் விவாகரத்தை குறித்தும் அவர்களுக்கென்று சில கருத்துக்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். எனவேதான் அவர்கள் கேட்கிறார்கள், புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா? மிகவும் தந்திரமான ஒரு கேள்வி இது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே தான் ஏரோது தனது மனைவியை தள்ளிவிட்டு தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை தனக்கென்று எடுத்து கொண்டிருக்கிறான். இந்த தவறான காரியத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசினபடினாலே தான் அவன் மேல் எரிச்சலாகி அந்த ஏரோதியாள் சமயம் பார்த்து அவனை கொலை செய்ய வகை தேடுகிறாள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு கணவன் மனைவியை தள்ளிவிடுவது சரியல்ல என்று சொன்னால் மோசேயின் வார்த்தைகளுக்கு அவர் எதிராக பேசுவது போல தெரியும். அதே வேளையிலே ஏரோதிற்கும் எதிராக அவர் பேசுவது போலாகிவிடும். ஆனால் இந்த காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மரணம் தீர்மானிக்கப்பட்டது என்றும் சொல்ல முடியாது. அவருடைய கேள்விக்கு அவர் சரி என்று சொல்வார் என்றால் அவருடைய போதனையிலே அவர் குறைவுள்ளவர் என்று அவர்கள் அவரை குற்றம் சாட்டக்கூடும். எனவே அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த முறையைத்தான் அவர் கையாளுகிறார். இதை குறித்து நாம் நாளை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இன்று நாம் கேட்ட செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு ஒருவருக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவண்டை அதை கொண்டு வர வேண்டும். அவரிடத்திலே விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடும் பொழுதும் தகுந்த ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் நாம் பங்கு பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்திலே இருந்தாலும் எவன் பெரியவன் என்ற எண்ணத்தோடு வாழாமல் எப்படி எல்லாருக்கும் பணிவிடை செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்குமே. சற்று திரும்பி பார்ப்போமா? இன்றைக்கும் திருச்சபை உலக மக்களின் தேவைகளை சந்திக்க முடியாததாக இருக்கிறது. இரட்சகரை அறியாதவர்களுக்கு இரட்சகரை கொடுக்க வேண்டியது இன்று நம்முடைய பிரதான பணியாக இருக்கிறது. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய தேவைகளை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் செய்யும் அநேக பாவங்களுக்கு கண் மூல காரணமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.